பார்க்க வந்த அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், செல்வ செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். வணக்கங்க, நான் சுகன்யா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி சந்திக்கிறோம். ஆமாங்க, வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. வின்டர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனாலையும் அப்புறம் நானே ஒரு பிரேக் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டதுனாலையும் 2 வாரமாக வீடியோ போட முடியலங்க. இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது நம்ம ஜன்னலுக்கு வெளியில் வச்சுருந்த செடிகளை தான் பார்த்துட்டு இருந்தோம். வெங்காயம், தக்காளி, சக்கரவர்த்தி கீரை எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்குங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோவில் கேப்சர் பண்ணேன். இன்றைக்கி நம்ம நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோங்க. இந்த புத்தாவோட பிளேஸை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மாற்றிட்டே இருப்பேன்ட்டு. இப்போ இந்த படிக்கட்டியே வெயில் நல்லா அடிக்கிறதுனால இங்கேயே வச்சு செட்டப் பண்ணியிருக்கேன். இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. டச்வுட். இந்த சின்கோனியம் பிளான்ட் பாருங்கள், தண்ணியில் தான் வச்சிட்ருக்கேன். அதுவே கொடி மாதிரி இவ்வளோ லாங்காக வந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மணி பிளான்ட் கூட தண்ணியில் வச்சா இவ்வளோ லாங்காக வந்ததில்லை. நாங்கள் போன வாட்டி டாப் ஸ்லிப் போயிருந்தப்போ ஒரு மூங்கில் கிடச்சிது லாங்காக. அதை எடுத்துகிட்டு வந்து கார்பெண்டர்கிட்ட கொடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் ஆஃப்ரிக்கன் டால் ட்ரா பண்ணி அதில் அந்த பீட்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டி அதுக்கு உள்ளார வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற பழைய ஸ்டீல் பாட்டிலுக்குள்ளே தண்ணி போட்டு தான் இந்த சின்கோனியம் பிளான்ட் ஒரே ஒரு பிரான்ச் வச்சேன். இது கீழே இருக்கிற வேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தண்ணி மாத்திரப்போ வந்து இதோட வேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட பிரான்ச்லேயே நல்லா சுருட்டி விட்டு தான் உள்ளே சொருக முடியும். சூரிய ஒளியை நோக்கியே இந்த இலைகள் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. சரிங்க, நாங்கள் நியூ இயர்க்கு முந்தின நாள் நாங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி, 1 கப் தயிர், 1/2 கப் பால், கொஞ்சம் உப்பு, 4 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, இது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட் வந்து வீட்லேயே சிம்பிளாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் டிசைட் பண்ணி இந்த வருஷம் நம்ம ஃபேமிலியோடு சேர்த்து 3 ஃபேமிலி சேர்ந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அவங்கவுங்களால முடிஞ்ச டிஷ்ஷஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் வச்சு நியூ இயரை வெல்கம் பண்ணோம். இப்போ நம்ம செய்கிற குல்ச்சாவில் வந்து வெறும் மைதா மட்டும் போடாமங்க கொஞ்சம் கோதுமாவும் கலந்துருக்கேன். இது வந்து செம சாஃப்டாகவும் வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பிடும்போது. இன்ஃபேக்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிறதோடவே ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு வந்து சாயங்காலம் ஒரு 3 மணிக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் நல்லா ஊறி நல்லா நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறக்காக. இப்போல்லாம் நியூ இயர் கொண்டாட்டம் வந்து எல்லா ஊர்லேயும் பப்ளிக் பிளேசஸில் வந்து கேக் கட் பண்ணுறது, ரொம்ப ஜாலியாக வெளியில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது இந்த காலகட்டத்தில். குழந்தைங்களும் கேட்பாங்க வெளியில் போகலாம் பப்ளிக் பிளேஸஸ்க்கு, அந்த மாதிரி எல்லோரும் கூடுற இடத்துக்கு நாமளும் போய் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் நாங்கள் அது மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி தெரிஞ்ச ஃபேமிலிஸோடு சேர்ந்து வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின் ரீசன் வந்து சேஃப்டிக்காக. அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து நம்ம கார்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா மக்கள் நடமாட்டமும் ரோட்டில் அதிகமாக இருக்கும், டிராஃபிக்கும் ரொம்ப இருக்கும். ஸோ எல்லா வருஷமும் நாங்கள் இப்படி தான் வீட்டில் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிக்குவோம். 2-3 ஃபேமிலிஸ் சேர்ந்து. இந்த வருஷம் தான் 3 ஃபேமிலி, இல்லைனா எப்போவுமே 2 ஃபேமிலி தான். சரிங்க, பேசிகிட்டே அப்படியே குல்ச்சாக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இட்லி துணியை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி டைட்டாக பிழிஞ்சிட்டு அதை அப்படியே அந்த மாவு மேலே போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் அது வந்து ட்ரை ஆகாது அப்படிங்கிறக்காக. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மஃபின்ஸ் ஒரு கேக் பண்ண போகிறோம். எனக்கு நிஜமாலுமே மஃபின்ஸ் அண்ட் கேக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு இது வரைக்கும் மஃபின்ஸுங்கிற பேரில் தான் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நம்ம பார்க்க போகிறது கிரான்பெரி ஆரஞ்சு மஃபின்ஸு. அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அரௌண்ட் ஒரு 100 ml, அதாவது நம்ம சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து இருந்துச்சு. அதை தான் மெஷர் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சோட தோல் வந்து சீவி எடுத்துக்கலாங்க. இந்த ஆரஞ்சு தோலை வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அப்புறம் துருவ ஆரம்பித்தேங்க. அதுலேருந்து ஒயிட் போர்ஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப துவர்ப்பாகவும் கசப்பாகவும் இருக்கும் இல்லைங்களா. அதனால நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஹோல் ஆரஞ்சு எடுத்து அதை அப்படியே கிரேட்டரில் வச்சு சீவிட்டேன். இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டை வந்து கிரேட் பண்ணும்போதுங்க இந்த ஒயிட் போர்ஷன் வராத மாதிரி மேலால் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் போர்ஷன் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குவான்டிட்டி வந்து 1 or 2 டீஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக இருந்தாலும் மைல்டான அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக தரும். இந்த வேலைகளுக்கு நடுவில் பட்டரை வந்து நம்ம ஒரு பக்கம் மெல்ட் பண்ண வச்சிடலாம். ஒரு கடாயில் பட்டர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான். இதை வந்து நம்ம 1 or 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏமாந்து விட்டுட்டோம்னா அப்படி அடுத்த ஸ்டேஜ், அதாவது கீ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் அப்படியே எவாப்ரேட் ஆகி பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருந்த ஆரஞ்சு தோலோட 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப சர்க்கரை ஃபுல்லாகவே இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் இறங்கி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதோடய ஃப்ளேவரு. அதுக்காக தான் இது பண்ணுறோம். இதுக்கு வந்து பால் 1 கப் ஆட் பண்ண வேண்டி இருக்குது. அதனால தான் சூடாக காய்ச்சி அதை ஆடுறதுக்காக தனியாக ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு, அப்புறமா பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட், இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ், 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணோம்னா 1/2 கப் ஆயில், ரெண்டும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாங்க. அது கூட வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கலாங்க. கூட 2 எக்கு, அதையும் உடைச்சு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம கலக்கி வச்சுருந்த ஆரஞ்சு ஜெஸ்ட் சுகர் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலவையை எடுத்து இப்போ நம்ம ட்ரை ஃப்ளோர் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சிங்கை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதோட அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட ஒரு 150 கிராம்ஸ் கிரான்பெரிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கிரான்பெரிஸ் ஆட் பண்ண முடியலன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த மஃபின்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப நிறைய நேரம் விஸ்க் பண்ணணும், பீட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேக் பண்ணிட வேண்டியதாங்க. அதுக்குள்ளே என் பொண்ணு வந்துட்டா, ஆஸ் யூஷுவல் அவள் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டா. பேக்கிங்னா போதும், ஒன்றும் கேட்கவே வேண்டாம். வாலண்டியராகவே ஹெல்ப் தானாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஆக்சுவலி நம்ம இப்போ பண்ணியிருக்கிற குவான்டிட்டிக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10-15 மஃபின்ஸ் ஆச்சும் வந்திருக்கும். அந்தளவுக்கு பண்ணுறக்கு நம்மளுக்கு அவ்வளோ சின்ன சின்ன கப்ஸ் கிடையாது. 4 கப்ஸ் தான் யூனிஃபார்ம் சைஸில் கிடச்சிது. அதில் மட்டும் இந்த கப் லைனர்ஸ் போட்டு வச்சுருக்கோம். மிச்ச மாவையெல்லாம் ஹோல் கேக் மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேக் டின்லேயே ஊற்றியாச்சு. இந்த மஃபின் லைனர்ஸ்லாம் டைரெக்டாக மாவு அப்படியே உள்ளே போட்டாச்சுங்க. லைனரோட 3/4 அளவுக்கு இந்த மாவை ஊற்றி வச்சுருக்கோம். மிச்ச மாவை எல்லாமே ஒரு கேக் ட்ரேயில் போர் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு மில்க் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டு மறுபடியும் அது மேலே இன்னொரு லேயர் ஆஃப் மில்க் அப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக்கிங்க்கு செட் பண்ணியாச்சு. மஃபின்ஸ் தனியாக வேணும், கேக் தனியாக வேணும் அப்படிங்கிறக்காக 2 செட்டாக பேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் 4 கப்ஸ் வச்சு பேக் பண்ணியாச்சு. அது ஒரு 20-25 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைமில் தான் இந்த கேக் டின்னில் இருக்க கேக்கை மறுபடியும் பேக் பண்ணோம். பேக்கிங்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களும் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குல்ச்சா பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓவரால் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த மாவில் வந்து 24 குல்ச்சாஸ் வந்துச்சு. ரொம்ப டைம் டிலே ஆனதுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியலங்க. அதனால் கடைசியில் ஒரு 4 மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அவங்க வரக்கு முன்னாடி சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறக்காகவே ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைனாக கத்தியில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை ஒன்றா சேர்த்து சுருட்டிங்க உருண்டை பிடிச்சி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடிங்க ஒரு வெட் கிளாத்தில் இந்த மாவை மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் பால்ஸாக டிவைட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி அதுக்கு மேலே குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கு கொஞ்சம், அப்புறம் கலோஞ்சி, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸு எல்லாமே 3ஐயும் போட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், குல்ச்சா சூப்பர் சாஃப்டாக ரெடியாக இருந்துச்சு. ஒவ்வொரு குல்ச்சாவையும் 2 டைம் தேய்ச்சி பண்ணுறதுனாலங்க ரொம்ப கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பீஸ் புலாவ் வேறு இன்னொரு ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அது நான் வந்து வீடியோவில் காமிக்கல, ஆக்சுவலி நான் கடைசியில் காமிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கு குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. பீஸ் புலாவ் பண்ணும்போது தான் நிறைய சொதப்பல்ஸ் நடந்துச்சுங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு 2 ஃபேமிலி தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நியூ இயர்க்கு. நாங்கள் யூஸ்வலாக செலிப்ரேட் பண்ணுற இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல சாயங்காலம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் குல்ச்சாக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆல்ரெடி அது 2-3 ஹவர்ஸாக ஊறிட்டு இருக்குது. அதனால் பீஸ் புலாவை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் குவான்டிட்டி. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி வச்சு அதை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஆல்ரெடி நாங்கள் டிசைட் பண்ணி பிரித்து செஞ்சுட்டோம். இதுக்கு குல்ச்சாக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இன்னொரு ஃப்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதனால் இப்போ லாஸ்ட் மினிட்ல வரேன்னு சொன்ன ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் சப்பாத்தியும் மறுபடியும் பன்னீர் பட்டர் மசாலாவே செஞ்சுட்டு வர சொல்லியாச்சு அவங்கக்கிட்ட. சரி 2 வேரியேஷன் ஆஃப் சைட் டிஷ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக. இதுதாங்க பீஸ் புலாவு. என் பொண்ணு தான் எடுத்து ஹாட் கேஸில் போட்டுட்ருக்கா குக்கர்லேருந்து. செஞ்சுட்டு வந்த எல்லா ஐட்டம்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். பார்த்து பிளான் பண்ணி பண்ணால் கூட சில சமயம் டேஸ்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருக்கும். இது வந்து அவசரமாக லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம். ஆனால் சூப்பராக வந்துச்சு. இது வந்து ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம், அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ராவாக பட்டர் போட்டேன். அவ்வளோதான். நெய் கூட ஆட் பண்ணுங்க. வந்து நான் தேங்காய் பால்லையே ஃபுல்லாகவே பண்ணேன். தண்ணியே ஆட் பண்ணாமல் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்தாச்சு. அதோட பால் எடுத்து அதே தான் ஃபுல்லாக ஆட் பண்ணி பண்ணோம். அதனால கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிருக்கலாம். கேக் பாருங்கள், மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சரிங்க, இப்போ நம்ம என்னென்ன டிஷ் பண்ணோன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு
பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, அப்புறம் பீஸ் புலாவ், நம்ம செஞ்ச கேக்கு எல்லாமே கார்லிக் ப்ரெட் மட்டும் கூட கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது ஒன்று தான் அவுட் சைட் ஃபுட்டுங்க, மற்றது எல்லாமே ஹோம்மேட் தான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். பாரம்பரியமாக கமலோட அந்த ஹாப்பி நியூ இயர் சாங்கை போட்டு தான் நியூ இயரை வெல்கம் பண்ணோம். அப்புறம் கேக்கும் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். ஓகேங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி.